ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டேட் ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக வந்து டேட் ஃபார்மேட் கரெக்டாக யூஸ் பண்ணணும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வந்து டேட்டா அனலிசிஸ் பண்ண சொல்ல வந்து டேட் ஃபார்மேட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டேட் ஃபார்மேட் தப்பாக இருந்தால் நம்ம வந்து டேட்டா அனலிசிஸில் வந்து டே வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ் நம்ம வந்து டேட் கேல்குலேஷன் இல்லைனா ஒரு அனலைஸ் வந்து பண்ண சொல்ல நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து எப்படி வந்து டேட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதா பண்ணணும். இப்போ எப்போவே வந்து நமக்கு வந்து டே, மந்த், இயர் தான் நம்ம வந்து கரெக்டான ஃபார்மேட்டு அது தான் யூஸ் பண்ணோம். மற்றதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்போவுமே வந்து டே, மந்த், இயர் தான் இருக்கும். ஆனால் யுனைடெட் ஸ்டேட்லலாம் மந்த்து, டே, இயர் தான் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறீங்க. 01/19/2024 வந்து ஃபால்ஸ்னு வரும். அதே வந்து 19/1/2024 வந்து ட்ரூன்னு வரும். இது வந்து டே, மந்த், இயர். அதேமாரி வந்து 1/19/24 வந்து ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா இதுவும் வந்து இதில் ஐஃபன் போட்டிருக்கோம். ஐஃபன் போட்டு வேறு ஃபார்மேட்டில் இருக்கிறதா இது வந்து ஃபால்ஸ். அதே 19 அதே ஐஃபன் போட்டு நீங்கள் போட்டு 1 போட்டு 2024 போனால் ட்ரூன்னு வரும். அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து பழைய செகண்டில் இருக்குல்ல அதேமாரி ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதே 1/19/2024 போட்டாலும் டாட்டு இதுமாரி ஃபார்மேட் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 4 இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் தான் யூஸ் பண்ண ஃபார்மேட்டில். இந்த லாஸ்ட் 2 ஃபார்மேட்டும் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது டேட் ஃபார்மேட்டில். இதில் வந்து நம்ம வந்து டேட் வேல்யூன்னு கொடுத்தோன்னாவே நம்மளுக்கு தெரியும் இயரு, மந்த்து, டே வந்து கேல்குலேஷன் பண்ணி எப்படி டேட் வேல்யூவாக நம்மளுக்கு தரும். அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து நம்ம பவர் கொரி, பவர் பிஐ இதுமாரி டேட்டா அனலிசிஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண சொல்ல இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம்.